என்னாச்சு என்னாச்சு? என்னம்மா என்னம்மா என்ன நடந்துச்சு? திடீர்னு வாந்தி எடுக்கிறா. ஆஹா, பொண்ணு இல்ல கர்ப்ப நாடி துடிக்குது. பொண்ணு கர்ப்பமா இருக்கா. கர்ப்பமா? அட பாவி, ஆத்தா சீட்ல கிடக்குறா. இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு என் பொண்ணு கர்ப்பமாக்கிட்டியே. இன்னொரு தடவை அப்படி சொன்ன நாக்கு இழுத்து வச்சு எடுத்துருவேன். பிட்ட போட்டு நாப்பலாம் தான் தேடி வந்தீங்களா? நடத்த கெட்டவரா? நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன்? கீழே இறங்க சொல்றேன். எந்த தாயும் தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு எடுக்க வந்து ஆசைப்படுவாங்க. ஊர்வலத்துல எல்லாரும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் ஏன் எப்படி பண்ற? தங்க கூடமே செப்பு சிலையே உன் மனச புரிஞ்சுக்காம பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பிள்ளைய பாழும் கிணத்துல தள்ளிட்டானே. ஐயோ, பழைய தேடி வச்சுட்டானே. என் பிள்ளை பறத வச்சு நிக்கிறேன். தெரியுதுல்ல, இப்படி மனசுல வந்து அந்த மனுஷன் நிக்கிறப்போ நீ எவன் கிட்ட போறதுன்னு முடிவு பண்ணிட்டியே. நீயும் போயிட்டு அவருக்கு யாரு இருக்காது. கடிச்சாலும் இடிச்சாலும் கரும்பு ருசி மாறாதுன்னு சொல்லுவாங்க. உன்னை பாடா படுத்துற இந்த பாவி மேல பரிதாபப்படுறீங்க. புதியில இருக்கிற சோத்தை விட்டுட்டு தெருவுல போய் பிச்சை எடுத்தேனம்மா. அடே மாடி மாடிய மாடி. ஏண்டி 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 வீட்டுக்கு போன? ஏண்டி போன? ஏன் போன சொல்லு. இல்லடா, உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்களே, கஞ்சி வச்சு கொடுத்துட்டு வந்தேன். கஞ்சி குடியா? கஞ்சி ஏண்டி ஆடு பகை குட்டி வரவா? ஒண்ணு மூடி வச்சு கழுத்தறுத்த முடியாம கிடந்தா என்ன, மூச்சு நின்று போனதா என்ன? பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஏண்டி நீ அந்த வீட்டுக்குள்ள போய் நுழையல மாடி. அண்ணன் எப்ப சாவான், சின்ன எப்ப காலியாகும், அவன் எப்ப போவா, இவ எப்ப நுழையலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அரசு பரசலா பேசிக்கிறது அர்த்தம் இப்ப தாண்டி புரியுது. ஏண்டி நீ இந்த ரோஷக்காரிக்கு பிறந்தவதானா? அந்த வேஷக்காரி செஞ்ச மோசம் எல்லாம் அதுக்குள்ள மறந்து போச்சு. மக வாழ்க்கை நிலைக்கணுங்கிறதுக்காக மகனையே வேலைக்கு வித்தபடி அவ. ஈஸ்வரன் கொடுத்த கூலிக்கு நீ போய் ஈடு கட்ட போறியா? கேடு கட்ட சிரிக்கி உன்னை நான் ஒருத்தருக்கு தாண்டி பெற்றேன். இன்னொரு தடவை அந்த வீட்டுக்குள்ள நீ கால் எடுத்து வச்ச பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன். வெட்டி மகன் பாத்தீங்களாடா, இதான் எங்க அக்கா. அக்கா பழைய நினைப்பு கிளடி கட்டிக்கு மட்டும் இல்ல, பழகினவளுக்கும் வரும். இதுக்குதான் உங்களை அக்காவை தத்தெடுத்தனைக்க என் கோட்டையில குடி வச்சிருந்தா இந்த குழப்பமே வந்திருக்காது. இந்த பாரு, 10 15 வரைக்கும் தான் நீ பாப்பாவும் மக, இப்ப பன்னியாருடைய அக்கா மக. தெரிஞ்சுக்க. எங்க முதலாளி உனக்கு தாய்மாமா ஆயிட்டாரு, நீயும் பெரிய இடத்து பொண்ணாயிட்ட. மாமா மனச குளிர வைமா. ஆமாக்கா, கூலி கொடுத்தா சூடி வச்சுக்கிறது தத்தெடுத்த பிறகு தலைகுனிவு. நீங்க வாழ வாழ்க்கைய பார்த்து அவன் வயிறு நினைச்சா போற பக்கம் பார்த்தா வழி தரும் போல இருக்கு. தம்பி, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் விட்டு வைக்கிறது தப்பு. எங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சூதுவாது தெரியாத ஒரு நல்ல பையனா பாருங்க. இவ்வளவு அவன் கையில பிடிச்சு கொடுத்துறேன். நம்ம அந்தஸ்து சொல்லுங்கக்கா. இருந்தாலும் சூதுவாதம் நிக்க வச்சிட்டீங்க, பரவாயில்ல, தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல இங்க இருந்தா கதை கந்தலாயிரும். புறப்படுங்க நம்ம வீட்டுக்கு. ஏமா என்ன ஊர் சிரிக்க வச்சு வீட்டுக்குள்ள வந்தாலாமே? யாரையா சொல்றேன்? அதான் அந்த எழுத்து வீட்டுக்காரி. அந்த நான் எனக்கு நம்பிக்கை தரும் பண்ணல. நான் இப்ப நடுத்தருக்கு வந்திருப்பேன். கொம்பேரி முக்க கொத்திட்டு போன சுடுகாருக்கு வந்துதான் பாக்குமா? பங்கப்பட்ட நானு இருக்கிற நாடு செத்தான் பார்க்க வந்தாளா? இல்லையா, கொத்தி புடுங்க வந்த கொம்பேரி மூக்கு இல்லையா, நம்ம குடும்பத்தை காக்க வந்த குல தெய்வம். அந்த தேவதையை விரட்டிட்டு இந்த சனிய வீட்டுல சம்பந்தம் பண்ண பாவியா நான் பாவி. ஐயா, எனக்கு ஒண்ணு கூறு போட்டாலும் சரி, நான் செஞ்ச பாவத்தை உங்ககிட்ட சொன்ன தாயா என் மனசு ஆறும். ஆட்டுக்கு விஷம் வச்சது அவ இல்லையா, நான் தான். ஆமையா, ஆமா. பாழா போன பணத்தாசைக்கினால பஞ்சமா பாதகம் பண்ணிட்டேயா. என்ன சொல்ற? உன் தங்கச்சி புருஷன் கேட்ட பணத்தை நீ கொடுக்க மாட்டேன்னுட்ட. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? பெத்த மக கண்ணு கலங்குறத என்னால தாங்கிக்க முடியல. அவளை வாழ வைக்கவோ எனக்கு வழி தெரியல. அப்பதான் புதுக்கோட்டைக்காரி மகளுக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயம் எனக்கு தெரிஞ்சது.
வரதட்சணையா எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன்னு சொன்னாங்க. நீ பாண்டிமா மேல உசிரியே வச்சிருந்த. நீ அவளை வெறுத்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு நான் கணக்கு போட்டையா. நீ உசுரா நினைச்சிருந்த கெடாவுக்கு நான் விஷத்தை வச்சுட்டு பழிய அவ மேல போட்டேன். உன்னை அவ கேவலமா பேசுறான்னு மனம் கூசாம போய் சொன்ன. ஐயா, நீ அதையும் நம்பிட்ட. இப்படி கண்ணை வித்து சித்திரத்தை வாங்கிட்டே ஆத்தா. உன் பொண்ணை வாழ வைக்க ஊரா வீட்டு பொண்ணோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டே ஆத்தா. குருவி கூட்ட கோலால கழிச்சிட்டே. நான் செஞ்ச பாவத்துக்கு தான் சாமி எனக்கு இந்த கூலி கொடுத்திருக்கு. அந்த பாவம் தீர்ணுன்னா ஐயா, அவ கழுத்துல நீ தாலியை கட்டணும். இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, அதை எதிர்த்து அவளை என் வீட்டு மருமகளை ஆக்கணும். அப்பதாயா நெஞ்சு வேணும். சரி, நாளைக்கு எனக்கு கல்யாணம். இந்த பரிசு போடுற ஆத்தா கால்ல வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. பொண்ணு யாருங்க? அதான் கண்ட இடத்துல முனியாண்டு போயிலோட சுத்திக்கிட்டு இருந்தால அந்த பாண்டியம்மா தான். உன்னிட கிடையாது இல்லன்னு உங்களை தியாகியாக்க முயற்சி பண்ணேன். எப்படி? சொரண உள்ளவன் எவனும் கட்டிக்க மாட்டேன்னுட்டான். நீங்க கட்டிக்கிறேன் நீங்களே, அது தியாகம் இல்லையா? நீங்க பூஜை ஆரம்பிங்க. பதையல் கிடைக்கும்னு புத்துக்குள்ள கையை விட்டவங்க புழுவா துடிக்கணும். புடுங்கி புடுங்கி சாகனுக்கு தாண்டி இந்த ஏற்பாடு. ஒன்னே ஒரு நல்ல இடத்துல கட்டி வச்சிடணும். அந்த புள்ளைய நாயா அலைஞ்சது. கரப்பட்டவன் எவனும் உன்னை கட்டிக்க மாட்டேன்னுட்டான். இந்த நிலைமையில வாழ்வு கொடுக்க வந்திருக்க பிள்ளைய வேண்டான்னு சொல்றீங்க. அவனை விட இந்த பிள்ளைக்கு எதுல குறைச்சலு? பிடிச்சவ கிடைக்கலங்கிறதுக்காக கிடைச்சவ கட்டிக்க சொல்றியா? எனக்கு வக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்குன்னு ஒரு மனசு இருக்கே அத்தா. அடியே, உனக்கு மனசு இருக்கிற மாதிரி எனக்கும் மான மரியாதை ஒண்ணு இருக்கு. நான் அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நீ சம்மதிச்சா போட்டுக்க பந்தல்ல உன் கல்யாணம் நடக்கும். இல்ல என் காரியம் தான் நடக்கும். எங்க வந்த? எங்க மேல போட்ட பழி எல்லாம் போதாதா? புதுசா என்ன பழி போட வந்திருக்க? நான் பழி போறதுக்காக வரல. எங்க ஆத்தா எல்லாம் உண்மையும் சொல்லிடுச்சு. பாண்டியம்மாளை பார்த்து மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். அது என் பொண்ணு கிட்ட கேட்டு பிரயோசனம் இல்ல. நீ விளங்கணும் தொலங்கணும்னு என் பொண்ணு பொங்க வச்சு பூசை பண்ணாலே அந்த முனீஸ்வரன், அவங்கிட்ட போய் கேளு. என் பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம். இன்னொருத்தருக்கு சொந்தமாக போறவ. இனிமே அவ கொண்டவ முகத்துலதான் முழிப்பா. இப்படி கண்டவ முகத்துல எல்லாம் முழிக்க மாட்டா. மரியாதையா சொல்றேன், உடையவன் வந்து பார்த்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போயிடு. மாட்டேன். பாண்டியம்மாளை பார்த்து நீ இன்னொருத்தரை கட்டிக்க எப்படி சம்மதிச்சேன்னு கேட்காம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். அவ சம்மதிக்கிறா இல்ல சம்மதிக்காம போறா, அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவகிட்டே கேளுங்க. அவளை என்ன கேட்கறது? தட்டு கேட்ட அவ வீட்டுல உன் ஆத்தா தட்டு மாத்துறதுக்கு நீ ஒத்துக்கிட்டியே, அப்ப எங்க போய் இருந்துச்சு இந்த உரிமை? என் விரோதியோட உறவு வச்சுட்டீங்களே, வேதனையில வீம்புக்காக தட்டு மாத்திக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒத்துக்கிட்ட அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேதனையில துடிக்கிறேன், வெம்பி சாகுறேன். என்னது வெம்பி சாகரியா? ஐயோ, உன் வெம்பலுக்கு வேதனைக்கு காரணம் அது இல்லப்பா. தாலி கட்டலாம் இருந்தவ தாயாயிட்டாலே, எங்க நமக்கு தகப்பன்னு முத்த குத்திடுவாங்களோன்னு கிடந்து துடிக்கிற துவள்ற. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற சூதாடி தானே நீ. என் பொண்ணு அடுத்தவனுக்கு சொந்தமாக போறான்னு தெரிஞ்ச உடனே ஆத்திரத்துல அவசர அவசரமா ஒடியாந்திருக்க. வீதியில போட்டுக்கிட்டு நடக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ள வந்தவனை கலட்டி விடுறதுக்கும் என் பொண்ணு செருப்பு இல்லப்பா, கோயில் விளக்கு. மானமல்ல வயிற்றுல பிறந்த மாணிக்கம். என்னைக்கு நீ அவன் மேல அபாண்டமா பழி போட்டியோ அன்னைக்கு அவன் உன்னை மறந்துட்டா. அவன் என்ன மறக்கல, மறக்கவும் முடியாது, மறக்கவும் விட மாட்டேன். பாண்டியம்மா, அன்னைக்கு பந்தயத்துல தோத்து போன வெறியில ஆசைப்பட்டவன் மோசம் பண்ணிட்டாலேன்னு தப்பா நினைச்சு வார்த்தையை கொட்டிட்டேன். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு, ஆனா வெளியே வர மட்டும் இருந்துடாத. நீ கும்புற அந்த முனீஸ்வரன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை என் உரிமை என்ன, அந்த உரிமையில தான் உன்னை திட்டினேன், அந்த உரிமையில தான் உன்னை அடிச்சேன். இன்னைக்கு அதே உரிமையில தான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன். பாண்டியம்மா, தயவு செஞ்சு வெளியில வா. ஏண்டி தயங்குற? வெளியில வா. நீ ஒருத்தருக்கு பிறந்திருந்தா என் முகத்திலேயே முழிக்காதுன்னு அன்னைக்கு 10 பேருக்கு முன்னால சொன்னானே, அவன் தான் இப்ப உன்னை கூப்பிடுறான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஆத்தா அவசாரிப்பட்ட மகனாலும் பரவாயில்ல, ஆசைப்பட்டவன் தான் முக்கியம். அவன் முன்னால வந்து அவன் முகத்துல முழிக்க போறியா? இல்ல உங்க ஆத்தா உன்னை ஒருத்தருக்கு தான் பெத்தாங்கிற வைராக்கியத்தோட உள்ளே இருக்க போறியா? சொல்லு. பாண்டியம்மா, கதவு தரு. பாண்டியம்மா, ஏய், அதான் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி கதவை சாத்திருச்சுல, அப்புறம் ஏன் பொம்பளை மாதிரி பொசக்கட்டத்தனமா புலம்பிட்டு? பாண்டியம்மா, வாயா. வாயா. பாண்டிமா, பாண்டிமா,
பண்ணுவேன். அடி பாவி மகளே, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. ஐயா ஒடியாங்களே. மானத்தை காப்பாத்துறதா இல்ல அவரை மறக்கிறதா எனக்கு ஒரு வழியும் தெரியல. அத விஷத்தை கொடுத்துட்டேன். நான் தான் அவரை பார்க்க கூடாது. நான் செத்துட்டேன். அவரே முகத்தை பார்க்க. ஐயா என் பொண்ணு விஷத்தை குடிச்சுட்டாப்பா. மச்சான், நாளைக்கு எனக்கு கல்யாணம், கண்டிப்பா வந்துடுறீங்க. அண்ணே அண்ணே, பாண்டியம்மா விஷம் குடிச்சிருச்சு. முனியாண்டி போய் தூக்கிட்டு போயிருக்கானே. புண்ணியமா போட்டு என் பொண்ணு உசுருக்கு துடிச்சுக்கிட்டு ஐயா. அம்மா அம்மா நீ யாரும் சொல்லுமா, அந்த வண்டிக்கு வழிவிட சொல்லுமா. அம்மா வண்டிக்கு வழிவிட சொல்லுமா, உன் காலை பிடிக்கிறம்மா. உன் வண்டி ஓட்டுறானே என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட சொல்லு, அப்புறமா வழிவிட சொல்லு. டேய் வண்டி எப்படியா? என்னப்பா ஹீரோ உனக்கிற அவளுக்கா உசுரையே விட்டுருவேன்னு சினிமா அவசரம் பேசுறியாம? இப்ப உசுறு உசுராடி இருக்குது. என்ன பண்ண போற? அவளுக்கு தாலி கட்டி இவளை காப்பாத்த போறியா, இல்ல அவளை கட்ட மாட்டேன்னு சொல்லி இவளை கட்டையில ஏத்த போறியா? ஐயா என் பொண்ணு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நீங்க இப்படி ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானே? டேய் ஒன்னதானே கேக்குறாங்க. நீ மனுஷன் நிரூபிக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, நிரூபிச்சிரு. பொண்ணை பகரக்காயாக்கி விளையாடுறது பாரத காலத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது இந்த உலகம் அழியிற வரைக்கும் முடியாது போல இருக்கு. நான் ஜெயிக்கணுங்கிற வெறியில வாயிலா ஜீவனங்கள் எல்லாம் உயிருக்காக போராட வச்சேன். இன்னைக்கு உயிருக்காக போராடிட்டு இருக்கு என்ன வாழ வச்ச ஒரு ஜீவனுக்காக என் தோல்வியை ஒத்துக்கிறேன். நீங்க சொன்னதை ஏத்துக்கிறேன். கொஞ்சம் நில்டா. கல்யாண வேலையை நீ பாரு, பொண்ணை காப்பாற்ற வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். போட அவர் எங்க அத்தா? ஏன் இப்படி அழுவுற? உன் உசுரை காப்பாத்துறதுக்காக அந்த பையன் தீராத அவமானத்தை தேடிக்கிட்டாண்டி அந்த புதுக்கோட்டைக்காரி மக கழுத்துல தாலி கட்ட போறான். வாங்க என்ன பாண்டியம்மா அப்படியே ஜெயிச்சு போய் நிக்கிற? எல்லா பையனும் துரோகத்தை தான் போட்டி போடுவானுங்க. நான் தியாகத்துல போட்டு ஜெயிச்சுட்டேன்.
அவனை மறக்க முடியலன்னு நீ விஷத்தை குடிச்சு போட்ட. உன் உயிரை காப்பாத்திருக்காக அவன் மானத்தையோட துணிஞ்சு விட்டான். இப்ப நீங்க 2 பேரும் மாறி மாறி தியாகம் பண்ணும் போது இந்த ராஜபாண்டியனை இழிச்ச வேணா. அதுக்குதான் வானவாயே தியாகம் பண்றதுக்கு வாயு வயிறுமா இருக்கு இவள தாலியை கட்டிவிட்டேன். எப்படியா நம்ம தியாகம்? ஆகா, தியாகம்னாலும் தியாகம், கடஞ்செடுத்த தியாகம். கெடுத்ததே நீங்க தானே. இதெல்லாம் சொல்ல சொல்றா போட. அடுத்த ஜோடிக்கு வந்து மேடையை ரெடி போட. என்னாச்சு? வழக்கமா கடைசியில ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட இருக்கிறவனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா நான் இப்ப தனி மரமா நிக்கிறேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. சூதுவாதம் வேதனை செய்யும்னு சொல்லுவாங்க. இந்த சூதாட்டம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டத்தை உண்டாக்கிருச்சு. அதையெல்லாம் மறந்துட்டு நல்லா இருங்க. நான் என்னத்த புதுசா சொல்ல போறேன்? ஏற்கனவே பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. குறிப்பா பிசிராந்தியாருங்கிற புலவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அப்பா அம்மா ஆதல் நன்று நன்றல்ல ஆடுபுடி ஆட்டம் ஆகுதே. அதாவது அப்பா அம்மா விளையாட்டம் தாராளமா விளையாடுங்க, ஆனா விளையாட்டுக்கு கூட ஆடுபுடி ஆட்டம் ஆடவே ஆடாதீங்கன்னு சொல்லிட்டாரு.